கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஓசியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் தேவனை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. தேவனை தேடும் காலம் நெருங்கி விட்டதுன்னா என்ன? இதுதான் தேவனை தேடுவதற்கு உகந்த காலம். இந்த நேரத்தில் தேவனை தேடாமல் விட்டோம்னா நம்ம நியாய தீர்ப்பின் நாளில் தேவனை தேட முடியாது நம்ம. அப்போ இதுவே தேவனை தேடும் காலம், உகந்த காலம் இதுதான். அப்போ தேவனை தேடும் காலம்னா எப்படி? தேவனை பற்றி கொள்ளும் காலம், தேவனை தேடி கண்டடையத்தக்க காலம் இதுதான். இதுக்கு ஒரு 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவனை முழு மனதுடன் தேடுகிறோமா? முழு மனதுடன் தேவனை தேடுகிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம முழு மனதுடன் தேவனை தேடினோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்போ நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்ன? தேவ நீதியை விதையுங்கள். தேவ நீதி என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பது, அடுத்தவங்களோட குற்றம் குறைகளை பெருசாகாம அவங்கள அவன் எப்படியா இருந்து இப்படி நம்ம வெளியே புறங்கூறாமல் இருப்பதுதான் தேவ நீதி. தேவன் யாரையும் புறங்கூறவில்லை. தேவனிடத்தில் அனைவரையுமே ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணான்னு தேவன் கொஸ்டினே பண்ணல. அப்படியே மன்னித்து இருக்கிறதை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்ட தேவன். அப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலக நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நீதி என்ன செய்யும்? நீ ஏன் இப்படி பண்ண, அது மன்னிப்பு கேளு, இதுக்காக நீ போராடு, இதெல்லாம் பண்ணாதான் நான் உன்னை ஏற்றுக்குவேன், இல்லாட்டி உன்னை நான் வரத்தி விட்டுருவேன். இதுதான் தேவ நீதி. இல்லாட்டி உன்னை அசிங்கமாக பேசுவேன், கேவலமாக பேசுவேன். தேவன் வார்த்தையை வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அனைத்துமே உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள்லாம் தேவனுடைய வாயிலிருந்து வந்துச்சு. அதுதான் தேவ நீதி. நான் தேவனை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம மனசு கேட்டபடி எல்லாத்தையும் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தோம்னா தேவ நீதி நம்மகிட்ட கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒருவரோட அன்பாயிருங்கள் தேவன் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த அன்பு என்ன பண்ணோம்? அடுத்தவங்களுக்கு குறைகளை பார்க்காது, அடுத்தவங்களோட நிறைகளை தான் பார்க்கும். நிறைய நேரத்தில் நம்ம அடுத்தவங்க குறைகளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க குறைகளை பார்த்தோம்னா உண்மையிலே தேவ ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம நிச்சயமாக வச்சுக்கலாம். உலகத்தின் ஆவியானவர் நிரப்பப்பட்டோம்னா தான் அடுத்தவங்களோட குறைகள் நம்ம கண்ணில் தெரியும். இதே தேவ ஆவியால் நிரப்பப்பட்டோம்னா அடுத்தவங்களோட நிறைகள் மட்டும்தான் தெரியும். குறைகளை நிறைவாக்குகிற தேவன் அவங்களோட இருக்காரு. இவரும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, குமார்த்தியா இருக்கிறாளேன்னு சொல்றாரு தேவன். அப்போ நம்ம நியாயம் இருக்க நம்ம யாரு? நம்ம நியாயம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க. ஒருவேளை அடுத்தவங்க குறைகள் தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த குறைகள்லேருந்து அவங்க வெளிவருவதற்காக, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்காக, அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்போ விதைக்கிறது என்ன? நீதியை அறுத்தோம்னா தேவ தயவை நம்ம அறுப்பாக அறுப்போம். இதுதான் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்போ தேவ தயவை நம்ம அறுவடை செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதுதான் தேவனை தேடும் காலமாக இருக்கிறது. தேவனுடைய தயவை அறுத்து கொள்ளும், பெற்றுக்கொள்ளும், அறுவடை செய்து கொள்ளும் காலமாக இது இருக்கிறது. அப்போ நீதிக்கென்று விதை விதைத்து தயவு கொத்ததாய் தேவ தயவை அறுப்பு செய்வதற்காக, அறுவடை செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அடுத்த காரியத்தை பாருங்க. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலம்னா என்ன? வெளியே காஞ்சி போய் கிடக்கிற நிலமா கிடையாது. நம்ம இருதயமாகிய நிலம் தரிசு நிலமாக இருக்கிறதா? இல்லை தேவ ஆவியானவர் ஒன்றப்பட்டு இருக்கிறாரா? தேவ பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்கிறாரா? அதாவது ஜீவ நதி, உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுற ஜீவ நதி உங்கள் இருதயத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறதா? தரிசு நிலம் சொல்லப்படுகிறது நம்மளோட இருதயத்தை தான். இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். அதை நம்ம பண்படுத்த வேண்டும். பண்படுத்த எதுக்காக? தேவ நீதியை விதைப்பதற்காக, தேவனுடைய தயவு கொத்ததாய் தேவ தயவை அறுவடை செய்வதற்காக, நம்ம இருதயமாகிய தரிசு நிலத்தை பண்படுத்துவதற்காக தேவன் இன்றைய தினம் அழைக்கிறார். இதெல்லாம் எதுக்காக? கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அப்போ இதெல்லாம் செய்யும் போது தேவ நீதி நம்ம மேலே விளங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிடுவீங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுபவர்களாக நம்ம மாறி விடுவோம். அதுதான் காரியம். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை கேட்கிறார். அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. இதே காலம் தான் அந்த காலம். இந்த காலத்தில் தேவனை தேடுவோம், இந்த நேரத்தில் தேவனை தேடுவோம். அவர் நீதியை விதைத்து அவர் தயவை அறுவடை செய்து நம்ம தரிசு நிலத்தை பண்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமது நீதியை விதைத்து உமது தயவை அறுவடை செய்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவே,
எங்கள் இருதயமா தரிசனமாக இருப்பதை நாங்கள் உமது சித்தத்தின்படி உமது விருப்பத்தின் நாங்கள் பண்படுத்தி உமது நீதியை அதில் விதைக்க எங்களுக்கு நீர் வழிகாட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதே உண்மை தேடும் காலம் ஆண்டவர், இதோ ரட்சணை நாள், இன்றைய ரட்சணை நாள் என்று படிக்கிறோம் ஆண்டவர். ஏஸ்தாமே, உண்மை தேடும் காலம் இதுவே என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பலப்படுத்தும் அப்பா. குடும்பத்தில் உள்ள படிக்கும் பிள்ளைகளை தகப்பனை உமது நீதியால் அந்த பிள்ளைகள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்தின் நீதியால் ஆண்டவரே, உமது நீதியால் அந்த பிள்ளைகள் நிரப்பப்பட்டு உமக்கு பிரியமானபடி வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.